ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு டிராவல் vlog. இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு அருங்காட்சியகம் வந்திருக்கோம். மியூசியம், ட்ரெயின் மியூசியத்துக்கு வந்திருக்குங்க. ரயில் அருங்காட்சியகம். இங்கே தான் நம்ம இப்போ இந்த vlog பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம ஜங்ஷன் வந்து அங்கதான் இருக்கு. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் அங்க இருக்குங்க. அங்க இருந்து ஒரு 200 மீட்டர் ரைட் சைடுல ஜங்ஷன் இருந்து வெளியே வந்து ரோட்லயே மெயின் ரோட்லயே ரைட் சைடே வந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. எல்ஐசி ஆபீஸ் இருக்குங்க. அதுக்கு நேர் எதிரில தான் இந்த ரயில் அருங்காட்சியகம் இருக்கு. நம்ம ஜங்ஷன்ல இருந்து எப்படி வந்தாங்கிற வீடியோவை பாட்டு வந்துருங்க. நம்ம இப்ப திருச்சியில் இருக்கிற ட்ரெயின் மியூசியத்துக்கு போக போறோம். வாங்க எப்படி போறோம்னு போய் பார்க்கலாம். நம்ம இந்திய திருநாட்டின் தேசிய கொடி பட்டோலி வீசி எப்படி பறக்குது பாருங்க. திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையம். அந்த வெளியோட அவுட்டோர் இதை பாருங்க, சும்மா பிரம்மாண்டமா ஒரு அரண்மனை என்ட்ரன்ஸ் மாதிரி அட்டகாசமா இருக்கு. நம்ம திருச்சி ஜங்ஷனுக்கு வெளியே வந்துட்டோங்க. நம்ம ஜங்ஷன்ல இருந்து ரைட் சைடு ஒரு 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் தான் இருக்குங்க. அங்க போனோம்னா நம்ம ட்ரெயின் மியூசியம் இருக்கு. வாங்க போலாம். நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க. அடலுக்கு ஒரு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிக்கெட். நம்ம 2 டிக்கெட் 20 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். அங்க உள்ள போய் வீஸ் பார்க்கலாம். தெற்கு ரயில்வே ரயில் அருங்காட்சியகம் திருச்சிராப்பள்ளி. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள போற என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டிருக்காங்க. பெரியவங்களுக்கு 10 ரூபாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு 2ல இருந்து 10 வயசு இருக்க குழந்தைங்க 5 ரூபா. உள்ள ஒரு ரயில் வண்டி இருக்கும் போலங்க. அதுக்கு தனியா போறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ஸ்டில் கேமராக்கு 20 ரூபா, வீடியோ கேமரா 40 ரூபா வாங்குறாங்க. 2 வீலர் பார்க்கிங் 10 ரூபா, 4 வீலர் பார்க்கிங் 20 ரூபா வாங்குறாங்க. டைம் பாத்தீங்கன்னா காலையில 9:30 டு நைட் 8 மணி வரைக்கும் இருக்குங்க. எல்லா நாட்களுமே இங்க இது நடந்துட்டு இருக்கு. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள கேட்ல இருந்து உள்ள என்ட்ரி ஆனோடனே பாருங்க, ரைட் சைடுல ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா விளையாண்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கூட இந்த மியூசியத்தோட லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் மியூசியம்ல நான் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா வீல் செக்ஷனை பார்க்க வந்திருக்கோம். நம்ம இந்தியன் ரயில்வேல ஃபர்ஸ்ட் இது பண்ணது நேரோ கேஜுங்க, லோகோ வீல் செட். நேரோ கேஜ் பாத்தீங்கன்னா 600 mm தான் இருக்கும் சைஸ். முதல் வீல் அதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்எம்ஆர் கோச் வீல் செட்டுங்க. அடுத்தது என்எம்ஆர் வேகன் வீல் செட்டு. நாலாவது இருக்குது ஐஆர்எஸ் வீல் செட்டு. அஞ்சாவது பாத்தீங்கன்னா எம்ஜி ஸ்டீம் லோகோ வீல் செட்டு. அப்படி ட்ரெயினோட இது இம்ப்ரூவ் பண்ண பாத்தீங்கன்னா வீலோட இதை சேஞ்ச் பண்ணிட்டே வந்திருக்காங்க. கடைசியா இருக்கிற பெருசு பாத்தீங்கன்னா WDM2 வீல் செட். பிராட்கேஜோட டீசல் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவோட வீல் செட்டுங்க. இது ரொம்ப பெருசானது. கடைசி ஒன்று இருக்குங்க, பாரத் ரயில்வேன்னு எழுதியிருக்கு. இதோட டீட்டெயில் எதுவும் போடல. இந்தியன் ரயில்வேவோட நேரோ கேஜ் வீல்ல இருந்து பிராட்கேஜ் வீல் வரைக்கும் பாருங்க. சின்ன சைஸ் இருந்து பெரிய சைஸ் எத்தனை வீல் எத்தனை டைப் ஆஃப் வீல் இருக்கு பாருங்க இந்தியன் ரயில்வேஸ்ல. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில பாத்தீங்கன்னா சிட்டி சென்டர்ல ரயில் மியூசியம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணி நிறைய மரம் செடி கொடிகள் வச்சு ஒரு சூப்பரா இருக்குங்க. சில்ட்ரன்ஸ் விளையாடு பார்க் எல்லாம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ட்ரெயினுக்கு ஏதாவது டைம் இருக்கிற மாதிரி இருந்தால் 2 hours இருக்கிற மாதிரி இருந்தால் இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் சீக்கிரமா போகும். ஒரு என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா தான். ஒரு சூப்பரான பிளேஸா இருக்கும். ரயில் மியூசியம் திருச்சியில டாய் ட்ரெயின் கூட இருக்குங்க. அது டிக்கெட் விசாரிச்சோம், 10 ரூபாயாமா. ஒரு ½ hour ஆகுமாமா அது ரன் ஆகுறதுக்கு. அது ஆச்சுன்னா நம்ம டாய் ட்ரெயின்ல ஒரு ரவுண்ட் போகலாம்.
ரயில் மியூசியத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்கிறது ஒரு நீராவி இன்ஜின் டைப்ல இருக்கக்கூடிய ட்ரெயினுங்க. இது வந்து அந்த ஊட்டி டாய் ட்ரெயின் இருக்குல்ல, மலை ரயில் போகும் இல்லைங்களா, மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம் போகிற ட்ரெயின், அதோட நீராவி இன்ஜின் ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினுங்க. இது வந்து இப்போ ரிட்டையர் ஆனதுனால வந்து நம்ம காட்சிக்காக வச்சிருக்காங்க இந்த ரயில் மியூசியத்துல. இதோட ஹிஸ்டரி போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டீம் இன்ஜின் வாட்டரிங் காலம் 1958, 19/9/1958 இருந்து இது ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து அது ரிட்டையர் ஆனதுனால இன்ஜின் வந்து நம்ம வச்சிருக்காங்க. இந்த பைப்பு பாருங்க, நீங்க ஊட்டி மலை ரயில் அந்த வீடியோல பாத்துட்டீங்கன்னா தெரியும், பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அந்த இதில் தண்ணி எது அந்த தண்ணி கொதிச்சு ஸ்டீம் ஆகி தான் இன்ஜினை புஷ் பண்ணும். அதோட இதுதான் இந்த ஊட்டி டாய் ட்ரெயினோட இது. இந்த ட்ரெயினோட வீல் டைப் பாருங்க, இது ஜாயிண்ட் வீல்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஒரு வீலுக்கும் இன்னொரு வீலுக்கும் ஜாயிண்ட் இருக்கும். அதை ராடு சுத்தும் போது ஒரு வீலுக்கு ஒரு வீல் சப்போர்ட் பண்ணி சுத்துற மாதிரி இருக்கும். இது வந்து ஓல்டு டைப்பான வீலுங்க. இந்த ட்ரெயினோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாருங்க, இந்த நீராவி இந்த புஷ் ஆகி அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி ஓப்பன் ரன் ஆனோடனே அங்கே கியர் இருக்குங்க, அந்த பல்லு சக்கரெல்லாம் இருக்கும். அந்த பல்லு சக்கரம் முதல்ல அந்த வீல் ரன் ஆகும், அந்த வீல் ஜாயிண்ட் இந்த ரன் ஆகுங்க. இந்த வீல் ஜாயிண்ட்ல அந்த இது உள்ள போயிட்டுங்க, அங்க வந்து கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும். அந்த கிராங்க் ஷாஃப்ட் மூலியமா கீழ் வீல் ரன் ஆகி இது எல்லா வீலுமே ரன் ஆகுங்க. ஒண்ணுக்கு ஒன்று ஜாயிண்ட் எல்லா வீல் ரன் ஆகி தான் அந்த ஹில்ஸ் ட்ரெயினை புல் பண்ணுங்க. இப்போ ட்ரெயின்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கிற சாக்கப் சார்பர் பற்றி பார்க்க போறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேரோ கேஜ்ல இருந்து பிராட் கேஜ் வரைக்கும் கூடிய 4-5 டைப்போட சாக்கப் சார் வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம ட்ரெயின் வந்து அழுங்காம குலுங்காம நம்ம கூட்டிட்டு போறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாக்கப் சார்பர். நம்ம அடுத்து பார்க்க வந்திருக்கிறது டீசல் இன்ஜின். ஃபர்ஸ்ட் ஓடுனா டீசல் இன்ஜினுங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ZDM5. அந்த லோகோமோட்டிவ் அந்த லோகோ தான் இந்த டீசல் இன்ஜினுங்க. இதோட ஹிஸ்டரி பத்தி பாத்திரலாம் வாங்க. போர்டு வச்சிருக்காங்க. இந்த டீசல் லோக்கோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ்ல CLWல குறுகிய பாதை டீசல் இன்ஜினா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரிட்டையர் ஆனதால இங்க வந்து நம்ம காட்சிக்காக வச்சிருக்காங்க. இதோட வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் போகும். இழுவைத்திறன் 254 டன்னு. அதிகபட்ச சக்தி, அதாவது ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க, குதிரை சக்தின்னு சொல்லுவாங்களா, அது 450 வாட்ஸ் இருக்குங்க. இதுதான் இதோட டோட்டல் டீடைல். இந்த ரயில்வே மியூசியத்துல அடுத்து பார்க்கறது சில்ட்ரன்ஸ் பார்க்குங்க. இந்த ட்ரெயின் மியூசியத்தோட சென்டர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் மாதிரி வச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து மைசூர் ரயில்வேக்கு சொந்தமான ஃபயர் இன்ஜின்ங்க. அப்ப இருந்த ஃபயர் சீரிஸ் வண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு சிம்பிளான மோட்டிவ்ல இருக்கு, உள்ள இந்த திங்ஸ் உள்ளதா இருக்கும் போல. இது வந்து பாத்தீங்கன்னா மைசூர் ரயில்வேஸோட சப்ளை பண்ணதுங்க. டென்னிஸ் ப்ரோஸ் லிமிடெட் 1931ல ஃபயர் என்ஜின் வந்து இப்படிதான் இருந்திருக்குங்க. இப்ப நம்ம ரயில் மியூசியத்தை பாக்குறதுக்காக உள்ள போறோங்க. வாங்க உள்ள போலாம். இந்தியன் ரயில்வேஸ்ல நம்ம சவுத் இந்தியன் கொஸ்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரயில்வே அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 859ல இருந்து 2009 வரைக்கும் இந்த டைப்ல தான் இருந்திருக்குங்க. இப்போ வந்து இதோட பேர் பாத்தீங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெயின் மியூசியத்துக்கு உள்ள என்ட்ரி ஆனோம்னா லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் ஹால் இருக்கு. இந்த ஹாலுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இந்தியன் ரயில்வேஸோட தண்டவாள டைப்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே போலாம். இது பாத்தீங்கன்னா ட்ரெயின் தண்டவாளத்தை ஜாயின் பண்றீங்களா, அந்த ட்ரெயின் கிரிப் பிளேட் தான் இதுங்க.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட தண்டவாளத்தை ஜாயின் பண்ணக்கூடிய ஹூக்கு, அதனுடைய ரிவிட்டு, அதனுடைய லாக் பண்ற லாக்கிங் சிஸ்டம் இதெல்லாமே இங்க இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பாலிஸ்டியர் காயில் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் தான் வந்து ட்ரெயினோட சாக்கப் சர் மாதிரி நல்லா நம்மளுடைய ட்ரெயின் குலுங்காம போறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது. இது ரைவலோட வீல் பேரிங். இங்க பாருங்க, டிரான்ஸ்போர்ட் எலிஃபென்ட்ஸ் 2 யானைகள் வந்து ரயில்ல ஏத்தி கூட்டி போற காட்சி தான் இப்ப இந்த போட்டோல வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல பாத்தீங்கன்னா மின்மயமாக்கி கரண்ட்ல எலக்ட்ரிக்கல ஒர்க் ஆயிட்டு இருக்குங்க. எலக்ட்ரிக்கலா வரதுக்கு முன்னாடி இந்த கூண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த கூண்டுல தான் நம்ம விளக்க வச்சு அந்த விளக்குல கலர் கலர் 2 துணி வச்சிருப்பாங்க, அந்த பேப்பர் வச்சிருப்பாங்க. அதுலதான் நமக்கு வந்து சிகப்பு, பச்சை, மஞ்சள் இது 3 தெரியுற மாதிரி இந்த கூண்டு தான் இதுங்க. எல்வி போர்டு விண்டேஜ். இதுலதான் அந்த சீமனை ஊத்தி ஒரு இதுல பத்த வச்சிருப்பாங்க. அந்த டோர் ஓபன் பண்ணி நம்ம அதை லாக் திருப்பும் போது நமக்கு ரெட்டும் கிரீனும் மாறி மாறி இதுல தெரியும். ஸ்டேஷன் மாஸ்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய டெலிஃபோன், அந்த காலத்து டெலிஃபோன் இதுங்க. இது வந்து அந்த ஏர் ப்ரெஷர் பார்க்கறதுக்காக வச்சிருந்த மீட்டர். நம்ம அங்க பாத்தீங்களா அந்த குடும்ப மாதிரி சிக்னல் கொடுக்க வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அது வந்து சீமனையில எரிக்கக்கூடியதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் எரியும், இந்த லைட்டிங் காட்டுற மாதிரியான சிஸ்டம். அதுக்கு அடுத்து வந்த சிஸ்டம் தான் இந்த எல்சி கேட் லேம்ப்ஸ். இது எல்லாமே அதோட டைப் தான். அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த ட்ரையல் லேம்ப். 1860 இது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹால ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த ஹால்ல என்ன இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். வாங்க போலாம். ட்ரெயின் விஷயத்துல உள்ள பார்த்துட்டு வந்துட்டோங்க. உள்ள வந்து ஒரு 3 ஹால் இருக்கு. ஒரு ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்துல வந்து யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் எல்லாம் வரிசையா வச்சிருக்காங்க. இன்னொரு ஹால்ல வந்து அந்த ட்ரெயினோட மிஷினரிகளை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல் இன்னொரு ஹால் இருக்கு. 3வது ஹால்ல பாத்தீங்கன்னா அவரெல்லாம் போட்டோஸா இருக்குங்க, இந்த ட்ரெயினோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. உள்ள போய் பாக்குற அளவு இன்னொரு ஒருத்தா தான் இருக்குங்க. இந்த ரயில் மியூசியத்துல டாய் ட்ரெயின் இருக்குங்க. ரயில் மியூசியம் ஸ்டேஷன் இருக்கு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. டாய் ட்ரெயின் இருக்கு. ஒரு ரவுண்ட் வரலாம் உள்ள. நம்ம அடுத்து அதான் ட்ரை பண்ண போறோம். வாங்க போலாம். டைம் இப்போ 12 ஆகுதுங்க. டாய் ட்ரெயின் போறப்ப டைம் வந்துருச்சு. வாங்க நம்ம டாய் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி பாத்திரலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் லோகோ பைலட்டோட சீட்டுங்க. ஒரு சிங்கிள் சீட்டு தான் இருக்கு, அப்படியே ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த டாய் ட்ரெயின்ல மொத்தம் ஒரு 10 பெட்டி இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போறேங்க, அதனால கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்க. வாங்க நம்ம லாஸ்டா போயிடலாம். சீட் பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி ஹில் ட்ரெயின்ல போற மாதிரியான சீட்டு தான் டைப் தான் வச்சிருக்காங்க. குஷன் சீட்டு ஆப்போசிட் போய் உட்கார மாதிரி வச்சிருக்காங்க, நல்லா இருக்குங்க. நம்ம டாய் ட்ரெயின்ல டிராவல் பண்றது டிக்கெட் எடுத்துட்டேங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஒரு ரவுண்ட் சுத்தி வருவோம். ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நீங்களும் சேர்ந்து நம்ம டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க டாய் ட்ரெயின்ல.
முதல் ரவுண்டு நார்மலா தாங்க ஆரம்பிச்சது. ரெண்டாவது ரயில் எடுத்தாரு பாருங்க வேகம். மணிக்கு ஒரு 110 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி சும்மா கடா போடான்னு விட்டுருக்காங்க. ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுங்க. நம்ம ட்ரெயின்ல இருந்து எகிரி வெளியே குதிச்சுற மாதிரி இருந்ததுங்க. ஆனா பரவாயில்ல, செயின் போட்டிருக்காங்க, அதனால வெளியே குதிக்க மாட்டான். 10 ரூபாய்க்கு ஒரு ரவுண்டு ஓட்டுவான்னு நினைச்சோம், 2 ரவுண்டு ஓட்டிருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துங்க. குழந்தைங்களை கூட்டு வந்து கூட்டிட்டு வாங்க, மறக்காம கூட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸுக்காக சூப்பரான ஒரு ட்ரெயின் தான் இந்த டாய் ட்ரெயின். ரயில் மியூசியத்துல ஒரு அருமையான விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம டாய் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 10 ரூபா டிக்கெட் சார்ஜுங்க. 10 ரூபாய்க்கு ஒரு ரவுண்டு ஓட்டுவான்னு பார்த்தோம், 2 ரவுண்டு ஓட்டினாங்க. 2வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடுங்க. ட்ரெயின்ல இருந்து கீழே கம்பிக்கிற மாதிரி ஓட்டினாங்க. தடம் பண்றோமோ நினைச்சோம், நல்லா தடம் பொருள்ல வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. 2 ரவுண்டு சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா கூட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறது சூப்பரா இது. இந்த பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம், இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கு. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு 2 மணி நேரம் 3 மணி வரைக்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்க கூட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருக்கு, ட்ரெயின் இருக்கு, மியூசியம் இருக்கு, எல்லாம் பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் மியூசியத்தெல்லாம் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சுப்பு டிராவல் விளாக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.